ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அநாஸ்ருத கர்ம ஃபலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் முதல் ஸ்லோகமாக இருக்கு. இந்த 6வது அத்தியாயத்தை சில பேர் தியான யோகம் என்றும் சொல்வா, சில பேர் ஆத்ம சம்யம யோகம் என்றும் சொல்வா. அதனால் ஆத்ம சம்யம யோகமாகிய தியான யோகமாகிய 6வது அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகமாக இது இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், போன அத்தியாயத்தில் கர்ம சந்நியாச யோகத்தில் ஒரு சந்நியாசியாக யார் இருக்கிறார், உண்மையான சந்நியாசி என்றால் யார் என்பதை சொன்னார். அதே நேரத்தில் ஒரு கர்மயோகி, ஒரு சாங்கியோகி, இவா 2 பேரோட புகழை பெருமையை ரொம்ப பெரிய அளவில் போன அத்தியாயத்தில் சொன்னார். இப்போ இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக ஒருவர் தியான யோகத்தின் மூலமாக தியானம் என்றால் எல்லாருக்குமே தெரியும், அந்த இறைவனை மனதில் நிறுத்தி மற்ற எண்ணங்கள் அனைத்தையுமே நிறுத்தி அந்த இறைவனை மட்டுமே தியானம் செய்வதுதான் தியானம் என்று சொல்வோம். இப்படி இந்த தியான யோகத்தின் மூலமாக கர்மயோகத்தை எப்படி அடைவது, தியான யோகத்தின் மூலமாக சந்நியாச யோகம் சாங்கிய யோகத்தை எப்படி அடைவது, சொல்ல போனா தியான யோகத்தின் மூலமாக இறைவனை சென்று எப்படி அடையிறது என்பதே அழகாக இந்த அத்தியாயத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்போ இந்த அத்தியாயத்தில் தியான யோகம், ஆத்ம சம்யம யோகம் ஆகிய இந்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் ஒரு கர்மயோகியின் புகழை வைத்து அந்த கர்மயோகியின் புகழை சொல்லி, அப்பேற்பட்ட கர்மயோகியை தான் நம்ம ஒரு சாங்கியோகி ஞானி என்றும் சொல்றோம் என்று சொல்றார் இந்த இடத்தில். அப்போ கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள், அநாஸ்ருத கர்மஃபல காரியம் கர்ம கரோதியஹ. அநாஸ்ருத கர்மஃபல, ஆஸ்ருத என்று சொன்னாலே ஆசைப்படுவது, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது என்று அர்த்தம். இந்த ஒரு விஷயத்தில் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருந்தால், டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருந்து இண்டிபெண்டாக இருந்தால் அதற்கு அநாஸ்ருத என்று அர்த்தம். அநாஸ்ருத கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியஹ. அதாவது கர்ம பலன் மீது ஆசை கொள்ளாமல், கர்ம பலன் மீது டிபெண்ட் பண்ணாமல் ஒரு காரியத்தை யார் செய்கிறாரோ, அந்த ஒரு கர்மாவை செயலை செய்கிறாரோ அவர்தான் கர்மயோகி என்று சொல்றார் இந்த இடத்தில். அநாஸ்ருத கர்ம பல காரியம் கர்ம கரோதியஹ ச சந்நியாசி ச யோகி ச. அவரை தான் சந்நியாசி என்றும் அழைக்கிறோம், அவரை தான் யோகி என்றும் அழைக்கிறோம். அதனால் சந்நியாசி என்று சொன்னாலும் யோகி என்று சொன்னாலும் 2 பேருமே இந்த ஒரு எந்த செயலை செய்தாலும் அந்த செயல்லேருந்து வரும் பலன் மீது ஆசை கொள்ளாமல் செய்வார்கள். இப்படி செயல்லேருந்து வரும் பலன் மீது ஆசை இல்லை என்றால் அந்த பலன் நம்மை தீண்டாது. பலன் நம்மை தீண்டவில்லை என்றால் பலன்லேருந்து வரும் கர்ம பலன்லேருந்து வரும் கர்ம பந்தம் நமக்கு ஏற்படாது. கர்ம பந்தம் இல்லை என்றால் ஆத்மா மோட்சம் பெறுவதற்கு தகுதி உடையதாக மாறிவிடும். இதுதான் இந்த ஒரு ஈவெண்ட் செயின் என்று நம்ம 4வது அத்தியாயத்தில் பார்த்திருக்கோம். அப்படி மோட்சத்தை முக்தியை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த ஒரு செயலிலிருந்து வரும் பலன் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பது மோட்சத்திற்கு முக்திக்கு ஒரு வழியாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட நபரை தான் ஒரு சாங்கியோகி, ஒரு ஞானி, ஒரு சந்நியாசி என்றும் அழைக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு நபரை தான் கர்மயோகி, யோகி என்றும் அழைக்கிறோம். அதனால் இந்த ஒரு பலனை துறப்பது என்பது சந்நியாச யோகம் சாங்கிய யோகத்திற்கும் கர்மயோகத்திற்கும் சமமான ஒரு விஷயமாகவும் இருக்கு. இப்படி சொல்லிட்டு கடைசி 2 வார்த்தைகளை ந நிரக்னர் ந சாக்ரியாக என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது ந நிரக்னர், அக்னியோட செய்ய வேண்டிய அந்த கடமைகளை, அந்த அக்னியை வைத்து தீயை வைத்து செய்ய வேண்டிய கடமைகள் செயல்களை செய்யாமல் இருப்பவரும், ந நிரக்னர் ந சாக்ரியாக, எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருப்பவரும் என்று சொல்றார். அதாவது அக்னியோட செய்ய வேண்டிய அந்த செயல்கள் என்று சொன்னாலே பல கடமைகள், பல டியூட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அக்னிஹோத்திரம் என்பது அந்த ஒரு இந்த நபர்கள் எல்லாம் இந்த அக்னிஹோத்திரத்தை செய்ய வேண்டும், இதெல்லாம் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டிய கடமை என்று விதித்திருக்கா வேதங்களில். அப்படி அக்னிஹோத்திரம் என்பது ஒரு கடமையாக இருக்கும்போது
இந்த கடமையை நான் செய்யாமல் இருந்தால் நான் சந்நியாசி, இந்த கடமையை செய்யாமல் சும்மா இருந்தால் சந்நியாசி என்று சில பேர் சொல்வா. அதுவும் தப்பு. அதே நேரத்தில் ந நிரக்னர் ந சாக்கிரியக, எந்த செயலுமே செய்யாமல் இருப்பவரும் சந்நியாசி என்று சொல்ல முடியாது. சந்நியாசி என்றாலே எதுவுமே செய்யாமல் தனியாக ஒரு இடத்தில் தனியாக எந்த செயலும் செய்யாமல் சும்மா இருப்பது சந்நியாசம் அல்ல. நாம் செய்யும் செயல்களிலிருந்து ஒரு பலனை துறப்பதுதான் உண்மையான சந்நியாசம். அப்படி இருக்கும் ஒரு நபர் தான் உண்மையான சந்நியாசி என்று இந்த இடத்தில் அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். சொல்லப்போனா இந்த ஸ்லோகத்தில் ஒரு உண்மையான சந்நியாசியாக யார் இருக்கிறார் என்று சொல்லி உண்மையான சந்நியாசத்திற்கான விளக்கத்தையும் சொல்லி அப்பேற்பட்ட சந்நியாசி ஒரு கர்மயோகியாகவும் இருக்கிறார் என்று சொல்றார் இந்த இடத்தில். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் முதல் ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.